அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதுபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பிறந்த நாள் மற்றும் குருபூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக திரு பன்னீர்செல்வம், திரு செங்கோட்டையன், திரு டிடிவி தினகரன் மூவரும் ஒரே வாகனத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த திருமிகு சசிகலாவையும் இந்த 3 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். தினகரன் தவிர்த்து இந்த 3 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது திரு பன்னீர்செல்வம், திரு செங்கோட்டையன், திரு டிடிவி தினகரன்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் மூலமாக கொண்டு வருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இதற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். துரோகிகளை பற்றி பேசி பலனில்லை, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசியிருக்கார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 2026 ஆட்சி, பழனிசாமியின் கணக்கு என்ன, பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன் கணக்கு என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KC பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். திராவிட ஆய்வாளர் திரு துரைகருணா இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ராம்கி, எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பா இது? இவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சா? இந்த ரீயூனியன் வந்து இந்த ஸ்கூலில் ரீயூனியன் பண்ணுவாங்க. ரீயூனியன் பண்ணால் ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் கிளாஸ்மேட்லாம் வந்து ரீயூனியன் பண்ணால் ஸ்கூலில் தான் பண்ணுவோம். காலேஜ் படித்தவங்க ரீயூனியன் பண்ணால் காலேஜில் தான் பண்ணுவோம். இப்போ வந்து ஐயா 2 பேருமே எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு ரீயூனியன் பண்ணுன்னா ஆல்பர்ட் தேட்டரில் இதய கணிக்காக போய் பார்ப்பாங்க. அதுதான் நடக்கும். பட்டு இங்கே ரீயூனியன் எல்லாம் வந்து பசும்பொன்னில் நடக்குது அப்படின்னா அது பின்னாடி கணக்குகள் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ரீயூனியனுக்கு இதை விட சிறந்த இடம் ஒன்று இருக்குது. மெரினா பீச் இருக்குது. அங்கே அவர்களுடைய வழிகாட்டிகள் 2 பேருடைய கல்லறை இருக்குது, எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஸோ அங்கெல்லாம் அவங்களால ரீயூனியன் பண்ண முடியல. இங்கே தான் அவங்களுக்கு ரீயூனியன் ஆகிருக்க முடியுது. என்ன கணக்கு? பசும்பொன்னில் ரீயூனியன் நடந்ததன் மூலமா என்ன கணக்கு? கணக்காக அடிப்படையில் நீங்கள் என்னதான் வந்து அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம், திமுக எதிர்த்து களம் பண்ணுறது அப்படிலாம் சொன்னா கூட அடிப்படையில் அது ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கு வங்கியை குறிவைத்து தான் தென் மாவட்டங்களில் வளருதுங்கிறது தான் நம்ம பெரிதாக புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் இன்றைக்கி ரீயூனியன் அங்கே நடக்குது, இங்கே நடக்கலை. ஸோ இது வரைக்கும் நடந்திருக்க வேண்டிய ரீயூனியன் தான் ஆக்சுவலாக. இதில் வந்து நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியப்போது செங்கோட்டையனுடைய ரோல். ஆக்சுவலாக செங்கோட்டையன் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைப்பேன். ஒருவேளை இந்த ரீயூனியனுக்கு அப்புறம் டெல்லிக்கு போயிருந்தானா அவர் கிடைக்கிற மரியாதை வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் நேரடியாக டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இப்போ இவங்கெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிருந்தாருன்னா இவருக்கு வந்து இவர்களெல்லாம் வந்து இவர்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் ஒருங்கிணைக்க செங்கோட்டையனால் முடியுங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் எல்லாருக்கும் வந்திருக்கும். இன்னொரு டெல்லி போனால் போச்சு. இப்போ போனால் அவர் 4 வரியில் வருவார். இப்போ போன 4 வரியில் வருவார். அப்போ அவர் எல்லாரையும் பார்த்துட்டு போயிருந்தாருன்னா ஓகே இந்த டீமுக்கு வந்து அவர் தான் லீடு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பெரிய அப்ரிசியேஷன்லாம் வந்து டெல்லியிலேருந்து கிடைச்சிருக்கும். அதை ஒரு மிஸ் பண்ணிட்டார் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு அடுத்தது வந்து நிச்சயமாக 4 பேரும் டெல்லி ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்கன்னு நான் பார்க்குறேன். பட் டெல்லிக்கு போகலாம், ரிட்டர்ன் டிக்கெட் உடனே புக் பண்ண முடியாது. அங்கே எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னாலும் நமக்கு தெரியாது. ஸோ அடுத்த கட்ட முயற்சி அதை நோக்கி தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, திரு அக்னீஸ்வரன் பல விவாதங்களில் இதே மேடைகளில் ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருந்திருக்கார். ஒன்றிணைணும் அப்படிலாம் சொல்கிறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகலாம் பேசுகிறாங்க. முதல்ல 3 பேரும் ஒன்று செய்யறட்டும். அப்போ செங்கோட்டையன் இல்லை, 3 பேரும் ஒன்று செய்யறட்டும். யாரை? OPS, தினகரனை, சசிகலா 3 பேரையும் குறிப்பிட்டு தான் அவர் சொல்லியிருக்கார். இதே நடந்துருச்சே. இவங்க 3 பேரும் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி சென்னையில நடக்கல, மெரினால நடக்கலனாலும் நடந்துருச்சு இல்ல, நடந்துருச்சு இல்ல. கரெக்ட். நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய, அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றினா சொல்லுவோம். ஒரு முதல் ஸ்டெப்பு நடத்த. அதுக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது. அதுக்கு என்ன சிக்கல்? அதுதான் ஆதார சிக்கலே. ஆக்சுவலா இவர்கள் 3 பேரால ஒருங்கிணைக்க முடியாம போனதுக்கான காரணம் தான் இன்னைக்கு எதனால ஒருங்கிணைறாங்கன்னா அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒருங்கிணைப்புக்கான எந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. எடப்பாடி எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வராங்க. சொல்லிட்டாங்களே, துரோகிகளை வீழ்த்துவதற்கு ஒன்று செய்யறோம்னு சொல்லிட்டாங்களே, அதான காமன் அஜெண்டா இல்ல. நீங்க அதை எப்படி எடப்பாடி ஹேண்டில் பண்றாரு பாருங்களேன். அவர் தொடர்ந்து சொல்லியிருக்காரு, களைகள் நீக்கப்பட்டு பயிர்கள் செழித்து வளர ஆரம்பித்து விட்டன அப்படின்லாம் முன்னாடியே சொன்னாரு. நடுவில் வந்து இந்த தஞ்சை மாவட்டம் போயிட்டு பயிர்கள்லாம் பார்த்துட்டு அந்த எமோஷனல் ஹேங் ஓவர்லேருந்து இன்னும் வரல. இன்றைக்கும் அவர் அதை திரும்ப சொல்றாரு, களைகள் நீக்கப்பட்டு பயிர்களெல்லாம் செழித்து வளையும் சொல்றாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதா நான் பார்க்க முடியும். இப்போ இவங்க வந்து இது ஒருவேளை இந்த சம்பவம், இந்த ரீயூனியன்ங்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நடந்தால், செங்கோட்டையன் டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சில மாதங்கள் நடந்தால் நிச்சயமாக அதிமுக ஒரு ஒரு பதட்டத்தோட வேடிக்கை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இல்லை, ஏன் இது கூடுதல் முக்கியத்துவம் நான் கேட்குறேன்னா,
நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, சென்னையில நடந்திருக்கணும், மெரினால நடந்திருக்கணும், ஆனா பசும்பொன்ல நடந்ததுக்கு பின்பாக ஒரு சமூக கணக்கு இதுல இருக்குன்னு. பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் இந்த 3 பேரும் மட்டும் பசும்பொன்ல சந்திச்சாங்கன்னா நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். செங்கோட்டையன் வர்றார், கொங்கு மண்டலத்திலேருந்து வர்றார், வேறொரு சமூகத்திலேருந்து வர்றார். அவர் இங்க வந்து இந்த 3 கரங்களையும் இன்னொரு கரம் சேர்த்து 4ஆ பலப்படுத்துறார். அப்ப இங்க வெறும் சமூக கணக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நிச்சயமா இது வந்து உருவாகி விடுங்கிறதுக்காக தான் அதுக்கு எடப்பாடி அவர்களுடைய கவுண்டர் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, உள்ளடி வேலையால் நம்மளுடைய அதிமுக வெற்றியை தடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பாயிண்ட் பண்றாருன்னா செங்கோட்டையன் தான் சொல்றாரு. ஸோ இங்கே செங்கோட்டையன் அங்கே கோபிச்செட்டிப்பாளையம் கிளம்பி பேசும்போன்னு போனதுங்கிறது பெரிய விஷயம். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருள். திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை விட்டுருங்க. நான் வந்து அதிமுக ஒன்றிணைன்னு நினைக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய சைலண்ட் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, மூத்த தலைவர்கள் இருக்காங்களே, இந்த 3 பேரும் ஒன்னு சேர்ந்து இருக்கிற போதுதான் அது தென் மாவட்டம் முக்குளத்தூர் சமூகம்னே பார்க்கப்பட்டிருந்திருக்கும். செங்கோட்டையனும் போகும்போது இது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்துருச்சான்னு நான் கேட்கிறேன். ஒன்றிணைனுங்கிற குரலுக்கு இன்னும் கூடுதலா வலு சேர்த்துருச்சான்னு நான் கேட்கிறேன். இல்ல அவங்கெல்லாம் வந்து யுனைட்டா இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய ஆதரவாளர்கள் நாங்களாம் ஒன்னா இருக்கு. இப்ப நீங்க செங்கோட்டையோட வார்த்தைகளை சொல்லும் போது இதுக்கு மேல அவங்க என்ன கட்சியை விட்டு நீக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாருல, அந்த தைரியம் இதுவரைக்கும் சொல்லாம இன்னைக்கு ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு இந்த கூடுதலாக 3 பெரும் தலைவர்களுடைய சப்போர்ட் கிடைச்சிருச்சு. அந்த தைரியத்தை சொல்றாரு. இதுக்கு மேல என்ன ஆச்சு, எனக்கு கட்சியை விட்டு நீக்கினா கூட பரவாயில்ல அப்படிங்கிறாரு. ஸோ இவர்களெல்லாம் ஒரு யுனைட் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு ஓகே, நம்ம வந்து உண்மை எடப்பாடி வந்து ரொம்ப கடுமையாக செயல்பட முடியுங்கிற அந்த ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அடிப்படையில் அவங்களுடைய அரசியல் என்ன மாதிரியான அரசியல்? திமுக எதிர்ப்பு அரசியல். நீங்க எடப்பாடியோட தலைமையை வேண்டுமானால் உங்களுக்கு வந்து ஏற்புக்குரியதா எல்லாம் இருக்கலாம். ஆனா நீங்க அடிப்படையில் திமுக எதிர்க்க வேண்டும். எஸ்ஐஆர் வந்து சொல்லும் போது எடப்பாடி சொல்றாரு, ஏன் ஆளுங்கட்சியா இருக்க அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்ஐஆர் செயல்பாட்டுக்கு வருவதை எப்படி திமுக எதிர்க்கிறதோ அதை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். ஆமா சரிதானே, எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்னு ஒரு ஓபிஎஸ் சொல்றாரு. சோ இப்ப இது டோட்டலா வந்து திமுகவோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக போய் முடியுது. பல விஷயங்கள்ல இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும், சார் திமுக எதிர்க்கிற எடப்பாடி, ஆனா அந்த எதிர்ப்பு சரியா இல்ல, ரொம்ப கடுமையா எதிர்க்கணும், நாங்க இருந்தோம்னா இதை விட கடுமையா திமுக எதிர்க்க வேண்டும், எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் எடுக்கணும். ஆனா தினகரன் பேச்சுலயோ ஓபிஎஸ் பேச்சுலயோ அந்த மாதிரியான டோனே வரல. இல்ல இந்த எலெக்ஷன்ல திமுக எதிர்ப்பை விட எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தானே வீரியமா இருக்கு. அப்படின்னா நீங்க அதை டிக்ளேர் பண்ணிட்டு தானே அவங்க களத்துக்கே வர்றாங்க. அப்ப நீங்க புரிஞ்சு அப்ப அதிமுக லேபிளை அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல் பயன்படுத்த முடியாது. அவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப குறுகி போய் எடப்பாடி எதிர்ப்பு குறுகி போகும்போது அப்ப நீங்க அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்களுக்கு ஒரு சிங்கிள் அஜெண்டா தான் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இதனால இவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயே இப்ப இது இணைவதால் கிடைக்கிற அந்த பலன் கூட உங்களுக்கு முழுமையா சேராது, அறுவடை பண்ண முடியாது. ஓகே, திரு துரைகரனா, திரு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு பேசுற திரு டிடிவி தினகரன், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஓபிஎஸ், அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்னு பேசக்கூடிய திரு செங்கோட்டையன், திருமிகு சசிகலா, இந்த காம்போவை புரிஞ்சுக்கவே முடியல. இதுல என்ன காமன் கோல் இருக்கு? இல்லை, இப்போ அரசியல் களத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இப்போ இந்த சவால் இதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுல எல்லா தலைவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய முதல்ல இலக்கு இருக்கணும்ல. நம்ம நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா இலக்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரி மாற்று குரல்கள்ல பேசிட்டு மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி அமைக்க போறோம்னு இவங்க பேசுறாங்கல்ல, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இல்ல, நிச்சயமா சேர்ப்பாங்க. என்னன்னா, நீங்க அரசியலில் கருத்து மாறுபாடுகள், மனமாச்சரியங்கள் உருவாகிற பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் காலங்காலமாக இருந்திருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே நம்ம பார்த்தோம். 1976 பொதுக்குழு நடந்து அந்த மாநில கட்சியான அதிமுக, அனைத்து இந்திய அதிமுகன்னு போனது, கொடியை பச்சை குத்துனுங்கிற அந்த விஷயம் வர்றபோது மூத்த முன்னோடிகள்லாம் வந்து பிரச்சனையை உருவாக்கி வெளியில் வந்தாங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் திரும்ப வந்துட்டாங்க. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது போன்ற பிரச்சனை நெருக்கடிகள் வர்றபோது தலைமையின் மீதான விமர்சனங்கள் என்பது நம்ம ஜே அணி ஜா அணி பார்த்தோம். மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா, அம்மா ஜானகி அம்மையார், இந்த இரு தரப்புலையுமே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான நோக்கு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து, தேர்தல் களத்திலிருந்து தோற்கடிக்க வேண்டும், அதற்கு ஒற்றுமை அவசியம் அப்படிங்கிறது தான். கடந்த 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து இதை வலியுறுத்தி வருகிற பொழுது தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை புறக்கணித்து
ஒருபோதும் முடியாது என்கிற பொழுதுதான் இவருக்கு எதிரான விமர்சனம் என்பது அவசியமாகிறது. அவரும் அதுதானே அந்த வகையில தான் அவரும் திமுக ஆட்சி பொறுப்புல அகற்றணும் தானே சொல்றாரு. நிச்சயமாக. ஆனால் அந்த அளவுக்கு வலிமை தற்போது அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு அந்த அளவிற்கான வலிமை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதுதான் யதார்த்தமும். 2024 பார்லிமெண்ட் தேர்தலினுடைய ரிசல்ட்டை வச்சுதான் இந்த 6 தலைவர்களும் போய் வலியுறுத்துறாங்க, வேண்டாங்க நம்ம காலம் மோசமா இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடிக்கு மேல நம்ம ஆட்கள் ஓட்டு போட போகல, பூத்துல ரெட்டையில இருந்ததுன்னா போயிருப்பான்ல. நீங்க வகுத்த வியூகம், நீங்கள் போட்ட வேட்பாளர்கள், இந்த டம்மி கேண்டிடேட் எல்லாம் போட்டு நீங்க கட்சியை வேற மாதிரி கொண்டு போறீங்கன்னு தான் இவன் படுத்துட்டான். திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடியவர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. அதை வலியுறுத்தி தான் இவங்க போறாங்க. அதுக்கு தொடர்ந்து என்னுடைய சகோதரர் கேசிபி, ஜெயஸ்ரீ பிரபாகர், புகழேந்தி ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு எல்லோருமே மாறுபட்ட கருத்தில் இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களையும் சந்தித்து ஒருங்கிணைப்போம் அப்படின்னு போற போது இதை திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கிறாங்க செய்தியாளர்கள். இப்படி ஒரு குழு வருகிறதே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்பி எம்எல்ஏவா இருந்தவர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர். எனக்கு ஒரு பெண் இருந்தால் ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு நான் மணமகளா கட்டி கொடுப்பேன்னு சொன்னவர். அந்த அளவுக்கு அவருடைய இதயத்தில் இடம் பிடித்தவர். அப்படிப்பட்டவர்களை கேட்டா எங்க ரோட்ல போறவன் வரவெல்லாம் குழுன்னு வருவான், நான் சந்திப்பனாங்கிறார். என்ன தலைமை பண்பு! எவ்வளவு பெரிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை கட்டி காக்கிற ஒரு தலைவனுக்குரிய பண்பா இது? ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு முதன்மை பிரதிநிதி போய் ஒரு பொதுக்குழுவில் இருக்காரு, அவங்க மேல பாட்டில் அடிச்சுட்டு அனாவசியமா பேசுறாங்க. பக்கத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் எழுந்திருச்சு, இதுவரையிலும் அவர்தான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், எனவே அவருக்கு எதிரான அந்த செயல்பாடை நான் அனுமதிக்க மாட்டேன், கண்டிச்சிருக்கணும்ல. கண்டிச்சாரா? இல்ல. அப்ப இந்த நிலைப்பாடு என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இவருக்கான அதிருப்தி இருக்கு, கட்சி தொண்டர்களிடம் அது இருக்கு. ஆனா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் திரு எடப்பாடி பழனிசாமி பலவீனமாகணும்னு தானே இந்த தலைவர்கள் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மீண்டும் அதுல ஒருங்கிணைப்புங்கிற இடத்துக்கு அவர் எப்படி நகர்வாரு? இல்ல, ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் தன்னுடைய ஒருபோதும் இனி பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று உறுதியோடு நின்றிருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அந்த உறுதிப்பாட்டை தளர்த்தி அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் பாஜகவின் என்டிஏ அணி அவசியம் என்று கருதினால் இப்போ ஒரு 8-10% இதுவரைக்கும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் பேசிட்டு இருந்தோம், இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு பகுதி வருது. அப்ப இது நமக்கு அவசியம் என்று கருதினால், கருதுவாரையானால் விட்டு கொடுக்கலாம். கட்சி முக்கியம், கட்சியின் நலன் வரவே ஒரு பகுதி வரவாவே நீங்க நிச்சயமாக நீங்க அதாவது இந்த தனி மனிதன் அவங்க பின்னாடி யாரும் இல்லை அப்படி பேசுறத ஒருபோதும் ஏற்கவே முடியாது. இன்னொன்னு, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து துரோகின்னு அடையாளப்படுத்துகிறார். திரு ஓபிஎஸ் அவர்களோ, திரு செங்கோட்டையன் அவர்களோ, திருமதி சசிகலா அவர்களோ என்ன துரோகம் செய்தாங்க? அவர்களை நீங்க ஒற்றுமை, அந்த ஒற்றை தலைமை என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காகவே பிரதான ஒருங்கிணைப்பாளரையும் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களையும் அவர்களை புறக்கணித்து தன்னுடைய பணபலம், அதிகார பலத்தை வைத்து கட்சியை திரு எடப்பாடி கைப்பற்றி வைத்திருக்கிறார். அதை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இவங்க முயற்சி பண்ணாங்க. அதுல ஒரு பங்கு மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி அவர்களுக்கு இருக்கு. சரி, பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு மூலமாக நடந்தது. ஆனா நீங்க திரு தினகரனோ, திரு பன்னீர்செல்வமோ, திரு செங்கோட்டையனோ வேறு பாதை நோக்கி போயிட்டாங்கல்ல. விஜய் தலைமையில கூட்டணிங்கிற பாதையை நோக்கி தினகரன் பயணிக்கிறாரு. திமுக தலைவரை போய் திரு பன்னீர்செல்வம் சந்திக்கிறாரு. திரு அமித்ஷாவை போய் திரு செங்கோட்டையன் சந்திக்கிறாரு. இவர் கட்டுப்பாட்டிலே இல்லையே, எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டிலே இல்லையே. இல்ல, நாம ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் உள்ளர்த்தம் கற்பித்து பண்றதுங்கிறது தான் இது. திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்தது என்பது பலமுறை அவரும் சொல்லியிருக்காரு, நாமளும் பேசியிருக்கோம். ஒரு மரியாதை நிமித்தமாக உடல்நல குறைவாக இருந்தவர் தன்னுடைய அண்ணனை இழந்திருக்கிறார், ஒரு ஆறுதலுக்காக போனான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதில் அரசியல் ரீதியான எந்த பார்வையும் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு என்பது. மரியாதைக்குரிய தினகரன் அவர்களும் என்ன சொல்றாரு, இந்த கரூர் சம்பவத்தில் அரசு மீதோ காவல்துறை மீதோ ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு தேவையில்லை அப்படிங்கிற பார்வை இருக்கு. ஏதாவது அரசு தவறு செய்தால் கண்டிப்போம், அரசு ஏதாவது நல்லது செய்தால் அதை வரவேற்று பேசுவோம். அதுக்காக நாங்கள் திமுக போகல. எங்களுடைய எண்ணம், செயல், நோக்கம் அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை அமைக்க வேண்டும் என்பதுதான். பல்வேறு கூறுகளாக, பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும்
இது ஏதோ ஒரு ரகசிய திட்டம், ஒரு சரி, உள்ளீடு ஏன் அவங்களுக்கு அப்புறம் திரு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி திமுகவோட பி டீமா இவங்க எல்லாம் செயல்படுறாங்கன்னு விமர்சிக்கணும்? சார் நான் கேட்கிறேன்ப்பா, திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னு இவங்க இல்ல, எல்லாரும் முனைப்போட இப்ப- செயல்பட்டா இல்ல, இல்ல. அந்த விமர்சனத்தை இவர் வைப்பாரா? பி இல்ல டீம்ங்கிற இல்ல விமர்சனத்தை வைப்பாரா? நான் என்ன இப்ப நான் கேட்கிறேன், ஆ. மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது ஒரு 98 பக்கம் அறிக்கையை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்து ஆதாரபூர்வமாய் இதற்கான ஆவணங்கள் இருக்கிறது, கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் ஆட்சிக்கு வந்த உடனே தனி நீதிமன்றங்களை நியமித்து எடப்பாடி பழனிசாமி உட்பட இந்த தவறு செய்த அமைச்சர்களை சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன் பேசினார்ல. 5 வருஷம் முடிய போகுது. என்ன நடந்திருக்கு? கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளியை கூண்டில் நிறுத்தி தண்டிக்காமல் விடமாட்டோம் சட்டசபையிலையும் வெளியிலையும் சொன்னார்ல. என்ன நடந்திருக்கு? அப்ப எங்க யார் பி டீம், யார் உள்ளீடு? நடைபெற்று முடிந்த 2024 தேர்தலில் திமுக 100% வெற்றி பெற வேண்டும் என்கிற உள்நோக்கம் இருந்ததால் தான் இவர் டம்மி கேண்டிடேட்டை போட்டாருங்கிற விமர்சனம் இருக்கு கட்சியினர் மத்தியிலும் பொதுவெளிகளிலும். எனவே அரசியலில் இந்த மாதிரியான மாறுபட்ட சிந்தனைகள் கருத்துக்கள் இருக்கும். ஆனால் ஒன்றிணைகிற பொழுது இதையெல்லாம் மறந்து எல்லோரும் கலந்து பேசி என்ன நோக்கத்துக்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை கொண்டு வந்தார், அந்த நோக்கத்திலிருந்து நாம் திசை மாறக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் இந்த கட்சியை வழிநடத்துகிற எல்லோருக்குமே இருக்க வேண்டும். அது இருக்கிறதா பார்க்கலாம். திரு கேசி, காமன் கோலா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சின்னு 2 பேரும் பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம் இவங்க தரப்பும் அவங்க தரப்பும். ஆனா அவங்களுடைய பயணம் அதை நோக்கி இருக்கா? அந்த பாதை அதை நோக்கி இருக்கா? ஆரம்பத்தில் திரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சந்தித்து பாஜக கூட்டணி என்ற பொழுது தினகரன் இந்த கூட்டணியில் நானும் இருப்பேன், அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன் சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன்னு தினகரன் சொன்ன காலத்தில் அதிமுக தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தார். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கப்பட்டிருந்தார். தினகரன் அன்றைக்கு அதை மறுக்கலை. ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவதற்குத்தான் அவர் விரும்பினார். செங்கோட்டையனும் இந்த ஒற்றுமையை மட்டும்தான் ஒருங்கிணைப்புங்கிறதா உங்களுடைய புள்ளி. இடையில நானே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த விவாதங்கள்ல பேசியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியில சேர்த்த மாட்டேன், ஆனா கூட்டணியாக வைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு கருத்து பரவலாக மற்ற அமைச்சர்கள் மூலமாகவும் எடப்பாடி பழனிசாமியுமே அதைத்தான் விரும்புகிறார் என்று பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் காலப்போக்கில் எடப்பாடி பழனிசாமி ஒன்று விஜயோட கூட்டணி என்று வருகிற பொழுது நான் உங்கள் அரங்கத்தில் நான் சொன்னேன், விஜயோட கூட்டணி என்பதே அதிமுக ஒன்றுபட்டால் மட்டுமே வெல்ல முடியும் என்கிற ஒரு நேரேஷன் வாக்காளர்கள் மத்தியில், அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிக அளவில் சென்றடைந்திருக்கிறது. அதை மடைமாற்றம் செய்வதற்காக விஜய் எப்படியா வந்துட்டா இது தேவையில்லைன்னு. அதனால தான் இப்ப இந்த விஜய் எப்ப நேற்று இந்த கூட்டம் இல்லை, அதாவது விஜய் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதற்கு பிறகு நேற்று ஒரு 1-2 மாத காலங்களாக ஓய்ந்திருந்த இவர்களது இந்த நடவடிக்கை இப்ப துவக்கப்பட்டிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஓபிஎஸ் பேசுனது தவறா இருக்கலாம், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துருன்னு தினகரன் பேசுனது தவறா இருக்கலாம். அது எல்லாமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்ப இது ஏன் பேசுறாங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நீக்கப்பட்டவர்கள் தான், நான் சேர்த்த மாட்டேன். தன்னை அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு உறுதியான தலைவர், ஒரு எடுத்த முடிவில் பின்வாங்காதவர், வலிமையான தலைவர் என்று நினைக்கிறார். ஆனா உறுதியான தலைமைக்கு இது அல்ல பண்பாடு சார். அந்த கணக்குமே தென் மாவட்ட வாக்குகளை எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கிறது தான் அவருடைய உறுதியான கணக்கா இருக்கு. இவங்க 3 பேரையும் சேர்க்கலைங்கிறதுனால தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு குறையலைன்னு மீண்டும் இன்னைக்கும் பதிவு பண்ணியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. பேச்சு நமக்கு ஆப்ஜெக்ட் அது இல்லை. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். நீங்க தென் மாவட்டத்தில் குறையுதா கூடுதா இல்ல இவர்கள் இருந்தா எப்படி இருக்கும், இது அல்ல. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். இவர்களை சேர்க்காமலே வர முடியும் நம்புறாரு அவரு.
இவர்கள் இல்லாமையே இவங்க இல்லாமலேயே அதனாலதான் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. தென் மாவட்டத்து அவருக்கு வாக்குகள் வந்து குறையும்னு இல்ல. புரிதல என்னால ஏற்றுக்கொள்ள பல்வேறு முறையை சொல்லியிருக்காங்க. 2.5% நான் முடிச்சிடுறேன் வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கறத கடந்த தேர்தலில் ப்ரூஃப் ஆயிருக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. எவ்வளவு சதவீதம்? 2.5% 5% இருந்த 2019 எல்லாம் 2021 அவ்வளவுதான் 2.5% தான் அமமுக இருந்தது. இது அமமுகன்னு பார்க்கணுமா, தென் மாவட்டத்துல முக்குளத்தூர் சமூக வாக்குகள்னு பார்க்கணுமா? இப்ப நீங்க விஜய் சொல்லும்போது இது அன்டெஸ்டட் தான். இல்ல, இது கடைசியில் அப்படியே இது அன்டெஸ்டட் இல்ல. இது கடந்த தேர்தல்கள்லாம் பதிவான வாக்குகள் தான். அதிமுக பதிவான வாக்கு தான். நீங்க ஓபிஎஸ்க்கு எவ்வளோ, தினகரனுக்கு எவ்வளோன்னு நம்மளால அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சரி, அவர் முடிச்சிடட்டும். அதாவது சார் ராம்கிஷன் நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசி. இது கடைசியில் நம்ம ஒரு ஃப்ளோல ஒன்னு சொல்லி சொல்லுங்க. அதாவது ஓபிஎஸ்க்கு எந்த ஓட்டு இல்ல, அவருக்கு ஒரே ஓட்டு தான் இருக்கு, அப்படியே வச்சுப்போம். செங்கோட்டையனுக்கு எந்த ஆதரவும் கிடையாது, அவருக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் இருக்குன்னே வச்சுக்க. ஆனா அதிமுகவில் பொதுவான இப்ப நாவலருக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு இருந்தது, மயிலாப்பூர்ல நின்று 400 ஓட்டு தான் வாங்கினாரு. அவருக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருக்குதாங்கிறது முக்கியம் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ ஒரு நெகிழ்வுத்தன்மை உடைய ஒரு தலைவர். அந்த தலைவருக்கு உண்டான நெகிழ்வுத்தன்மைங்கிறது என்ன, கட்சியில எல்லாரையும் ஒன்னா அரவணைச்சிட்டு போகணும். அப்படித்தான் அவர் அரவணைச்சார். ஜெயலலிதா அம்மா காலத்துல ஆரம்பத்துல உதிர்ந்த ரோமங்கள் அப்படின்னு கூட ஒரு காலத்துல அரங்கநாயகம் நெடுஞ்செழியனை பத்தி ஆரம்ப காலகட்டங்கள்ல சொன்னாங்க. ஆனா அதே பிற்காலத்துல 2010 திரு முத்துசாமி அவர்கள் திமுக போய் சேரும் பொழுது தொலைபேசியில் அவரை கூப்பிட்டு பேசினாங்க. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் இந்த இயக்கத்துக்கு நீங்க தேவை, உங்களது குறைகளை நான் சரி செய்து கொடுக்கிறேன், நீங்க மாற்று கட்சிக்கு போகக்கூடாதுன்னு. அப்ப அவர்களே ஆரம்ப நிலைப்பாட்டுக்கும் இந்த 2010 நிலைப்பாட்டுக்கும் தன்னை மாற்றிக்கொண்டார்கள். சரி, கரெக்ட். நான் இப்பதான் கரெக்டான பாயிண்ட் கொண்டீங்க. இப்ப நேற்று வந்து திரு நிர்மல்குமார் சொல்றாரு இல்லையா, நாங்க 1 மாசத்துக்கு முன்பு இருந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம்னு. அதற்கு பிறகுதானே இந்த 4 பேரும் சந்திச்சது குறித்து நீங்க சொன்னீங்க. இப்போ விஜய் இனிமேல் வரமாட்டார் கூட்டணிக்குன்னு ஒரு உறுதியா தெரிஞ்ச பிறகு இனிமே ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி திரு எடப்பாடி பழனிசாமி நகர வாய்ப்பு இருக்காப்போ? இல்ல, கட்டாயம் நகரணும். ஏன்னா விஜய் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்திருந்து, சார் எல்லாத்துக்கும் நோக்கம் ஒண்ணுதான் சார், யாருமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டாருன்னா அவர் அசைக்க முடியாத தலைவர், எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் விஜய் கூட்டணிக்கு வருகிறார் என்கிற பொழுது அதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக எல்லோராலும் பார்க்கப்பட்டது. விஜய் கூட்டணி வரல என்றால் இன்றைக்கு தேமுதிக கூட திமுக கூட பேசிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்தது. அவர்கள் அதை மறுக்கல. திரு ராம்தாஸ் அவர்கள் கூட, பெரியவர் ராம்தாஸ், திமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வந்தது, அதுவும் அவர்கள் வந்து மறுக்கல. இன்றைக்கு இருக்கிற பாஜக திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த 2 பேர் மட்டும் வைத்துக்கொண்டு நிச்சயமாக அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது. அடுத்து பாஜக தன்னை பாதுகாக்கும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. பாஜக பேசிட்டு வந்துதான் செங்கோட்டையன் இந்த பிரச்சனைகளையே வந்து அவர் வந்து துவக்கிறார். லேசா பாஜக ஆதரவு அந்த பக்கம்தான் இருக்குதுன்னு ஒரு சமிக்கை வந்தா போதும், கூட இருக்கிற அத்தனை பேரும் அங்க நிப்பான். இவர் யாரும் கொள்கைவாதிகள் இல்ல, கூட்டணியை பலப்படுத்தும் பாஜக நம்புறாரு. அதெல்லாம் இல்ல, இவங்க கூட எடப்பாடி பழனிசாமி கூட நிக்கிறவங்க பாஜக ஆதரவு செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ் இந்த பக்கம் தான் இருக்கு என்று தெரிஞ்சா போதும். வடிவேலு ஒரு படத்துல எங்கடா ஒருத்தனையும் காணா என்று திருப்பி பார்ப்பார் இல்லையா, அந்த மாதிரி அத்தனை பேர் அங்கிருந்து இந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மோசம் என்று பேசுவார்கள். அதனால இந்த இவரை சுத்தி இருக்கிறவங்களை நம்பி அவர் இந்த மாதிரியான முடிவுகள் வந்து எடுக்க கூடாது. ஒன்று. இரண்டாவது, பாஜகவும் அவர்கள் நோக்கம் அவர்கள் ஆட்சிக்கு வருவதில் தான் குறியாக இருப்பாங்க, அவங்க கட்சியை பலப்படுத்துகிறதுல தான் குறியாக இருப்பாங்க. அப்ப நல்லதோ கெட்டதோ வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்க எல்லோரும் இணைந்து பயணித்தால் மட்டும்தான் ஆட்சி திருப்ப அதிமுக ஆட்சி என்பது வந்து சாத்தியம். இல்ல, இப்ப பாஜகவும் அப்படிதான் நினைக்குதா? ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் உள்ள கொண்டு வந்துடணும்னு அவங்களும் நினைக்கிறாங்களா? நீங்க சென்ற சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை வந்து அவர் அந்த பிரச்சாரத்துக்கு கிளம்புற பொழுது அவர்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சாங்க. பின்னால நாம பார்த்துக்கலாம், நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி. அதே போல தினகரனையும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து இவர்கள் முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு, இவர்களால தான் 2021 தோத்தோம் என்று சொல்றாரு.
தோல்வி உள்ளே இருந்து குழி பறிச்சாங்க. பெரும்பான்மையான நீங்க அந்த 2021 தேர்தல் முடிவுகள் எடுத்து பாருங்க. சென்னை ஒரு தொகுதியிலாவது அதிமுக ஜெயிச்சுதா? இல்லையே. சென்னையில வந்து யாரு ஓபிஎஸும் தினகரனும் செங்கோட்டையனும் சசிகலாவும் வந்து தோக்கடிச்சுட்டாங்களா என்ன? செங்கல்பட்டுல, காஞ்சிபுரத்துல, விழுப்புரத்துல, திருச்சியில, அரியலூர்ல, தஞ்சாவூர்ல, அப்ப எல்லாரும் ராங் நோஷன் பில்ட். தினகரன் தோக்கடிச்சிட்டாருங்க, அவர் பெரிய வாக்கு வலி. தினகரன் தோற்கடிச்சிட்டாருன்னு சொல்றது வந்து டெல்டா மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல ஒரு 23 தொகுதிகள் அதிக அடி வாங்கினது. 120 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட சென்னை உள் அடக்கிய வட மாவட்டங்கள்ல 120 தொகுதியில 100 தொகுதியில அதிமுக தோற்று இருக்குது. அப்ப அதுலயே ஆட்சி அமைக்கிற அந்த வாய்ப்பை அதிமுக இழந்துருச்சு. அப்ப நிச்சயமா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வைத்த அந்த குற்றச்சாட்டு என்பது தவறு. அடுத்து இவர் என்ன நினைக்கிறார்னா, எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் என்று நினைக்கிறார். பாஜகவை அது வந்து அவர்களை வளர்த்துக் கொள்வதில் தான் பார்ப்பாங்க. ரெண்டு பேரையும் அரவணைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நிதிஷ்குமார் நிலைமையும் மகாராஷ்டிரா நிலைமையும் தான் வந்து ஏற்படும். ஒரே ஒரு விஷயம் சார் சொல்லுங்க, நான் திரு அக்னீஸ்வரன் போறேன். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராகவே ஏற்றுக்கொள்ளாத திரு தினகரன் மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு பேசுறதோ, இல்ல என்டிஏ கூட்டணிக்குள்ள அகாமடேட் ஆகணும்னு நினைக்கிறதோ, எந்த அளவுக்கு ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி நீங்க இந்த கேள்விக்கு வருவீங்கன்னு என்னுடைய ஆரம்பத்திலேயே நான் என்ன சொன்னேன், பிஜேபியோடு கூட்டணி வந்த பொழுது அதிமுக கூட்டணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம் என்று சொன்னார்கள். அது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னாங்க. அதை என்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டாலும், என்னை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டாலும் இவர்களை கட்சியில் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன். இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகு வேற வழி கிடையாது இல்லையா? அதுக்காக எல்லாரும் என்ன அரசியல் துறவரமா போயிடுவாங்க. அப்ப அவர்களது நோக்கம் என்ன? இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தோற்கடிக்கணும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க வேண்டும். ஓகே, திரு அக்னீஸ்வரன், தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வந்தா இந்த ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டியதில்லை, அதற்கான தேவையில்லை அப்படின்னு இருந்த நிலை, இப்ப நேற்று தாவேகா தரப்பில் நாங்க ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்த அதே நிலைப்பாடு தொடருகிறதுன்னு சொன்ன பிறகு மாறி இருக்கா? அந்த நிலைப்பாட்டிற்கு முன்பு பின்பு அப்படிங்கிறது மாறி இருக்கா? இல்லை சார், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, அதை அந்த மாநிலத்தின் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைமையை கேட்டு அறிந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு, அப்பா கூட்டணியை பற்றி தொண்டர்கள் முடிவெடுக்க மாட்டாங்க, தலைவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். இந்த இரண்டு நிலைப்பாட்டுக்கு பிறகுதான் நாம் ஒன்று சேராம விட்டால், அண்ணன் ஏதாவது கையை தூக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்ல நாம் ஒன்று சேராம விட்டால் நம்ம டெல்லிக்கு போனோம், இங்க இருந்தோம், அதனால நம்ம இதுலயாவது போய் ஒன்று சேர்ந்துருவோம் என்று சேர்ந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் நீங்க கேட்டீங்கல்ல, ஆனா நீங்க எத்தனை முறை இதே அரங்குல விவாதத்துல நீங்க கேட்டிருக்கீங்க, முதல்ல அந்த 3 பேரை ஒன்னு சேர சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. இப்ப அது நடந்துருச்சே, உங்க ஊர்லயே நடந்துருச்சே. கரெக்டு சார். கார்த்திகேயன் சார், ஒரு மலை தேனை நாம் உண்ணணும் அப்படின்னா மலையிலிருந்து எடுத்துட்டு வந்த தேனை உண்டால் தான் அதற்கு பேர் மலை தேன். வீட்டிலே இருந்து கருப்பட்டி பாலை காய்ச்சி அதுவும் மலை தேன் தான் என்று ஒரு சட்டியில ஊற்றி கொண்டு வந்து கொடுத்தால் அது கிடையாது. நீங்கள் சேருவது, எதிர்பார்ப்பது அதிமுக என்கிற கட்சியை எங்களிடம் ஒப்படையுங்கள். அப்படி அதுதானே உங்களுடைய போராட்டம், உங்களுடைய கோரிக்கைகள், நீண்ட நாள் ஆசை. அதனால இப்போ நீங்கள் சேர்ந்த இடம் எங்கே? ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்ட தியாகி, 10 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தார். அவர் பிறந்த நாளிலே இறந்த உலகத்திலே 2 மாபெரும் சக்திகள் தலைவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, கௌதம புத்தரும் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் தான்.
அவரை சித்தராக அந்த தென்பகுதியில் போற்றி புகழ்கின்றார்கள். அதனால்தான் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாரு, மதுரையில் கோரிப்பாளையத்தில் அன்றைய துணை ஜனாதிபதி ஐயா வி கிரியை வைத்து ஒரு வெண்கல சிலையை அமைத்தார்கள். ஆனால் காலத்தினுடைய சக்கரம் பாருங்க, இன்னைக்கு ஐயா துணை ஜனாதிபதி சிபிஆர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து இங்கே புகழஞ்சலி செலுத்திருக்காங்கன்னு சொன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரி, அதை விட்டுருவோம். புரட்சி தலைவர் இரட்டை இலை என்று சொல்லுகிறார்கள், அது மகா சக்தி வாய்ந்தது. அந்த இரட்டை இலைக்குள் புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய உயிர் உள்ளே இருக்கிறது. இன்னொரு இலை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உயிர் உள்ளே இருக்கிறது. ஆனா அதான் இக்னோர் பண்ணல ரெண்டு கரெக்ட் சார். இதுக்கு தான் சார் நான் வந்தேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோங்கிறதா அவங்க மூணு பேரும் சொல்றாங்க. ஆமா சார், கரெக்டான கேள்வி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்தரப்பினரை திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், சசிகலாமா இவங்களை பார்த்து துரோகிங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, இவரை பார்த்து துரோகிங்கிறாங்க. இதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்கள் 4 பேரும் சேர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இரட்டலைக்கு துரோகம் செய்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தென்பதி மக்களுடைய நோக்கம். என்ன நினைக்கிறாங்க, ஒரு காக்கா இறை தேட போயிடுச்சு, வந்து பார்க்கிற போது அந்த கூண்டையும் காணோம், குருவி குஞ்சுகளையும் காணோம் என்று நினைப்பதை போல இந்த மக்களினுடைய அடையாளமாக இருந்ததை நாம் இழந்து விட்டோமே என்று அவர்கள் நினைக்கின்றார்களா என்பது தென்பகுதி மக்களுடைய விருப்பம் மட்டும் சுருக்க முடியுமான்னு கேக்குறேன். அதான் இப்ப சொல்ல வரேன். செங்கோட்டையன் வந்து சேர்ந்த பிறகு சார் சார் இன்னைக்கு 3 பேரா இருக்காங்க, நாளைக்கு 4 பேரா இருக்காங்க, அடுத்து 5 பேரா இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க சார். அது முக்கியம் இல்ல. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் செய்த நடவடிக்கைகள், செயல்கள், சட்ட போராட்டம், பொதுக்குழு 2 முறை கூட்டியது, எல்லா நீதிமன்றத்திலும் நீங்கள் நீதிமன்றத்தை வழக்காடியது, பொதுக்குழு கூட்ட மாட்டோம், நீதிமன்றத்திற்கு நாங்கள் வழக்காடுவோம், மாவட்ட கழக செயலாளர் தங்கள் பக்கம் வரமாட்டார்கள் என்று நினைத்தால் இதற்கு யார் சார் பொறுப்பு? இல்ல சார், இப்ப இலக்கு அது இல்ல இல்ல. ரைட், ஓகே. நீங்க இல்ல இப்போ அதிமுக யார் தலைமை, அதுல ஏதாவது பிரச்சனைங்கிறது இப்ப ஏதாவது சிக்கல் இருக்கா? இல்ல, அது முழுவதுமாக திரு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப என்னன்னா, இது தேர்தல் ஆண்டு, திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும்னா எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நாங்க உங்க தலைமை பொறுப்புக்கு வருவோம்னு இவங்க ஏதாவது அவங்க டிமாண்ட் பண்ணி உள்ள வராங்களா என்ன? அப்படி ஏதாவது கேட்கறாங்களா என்ன? ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதான டிமாண்ட். அதுக்கு எதுக்கு இவ்வளவு போராட்டம், இவ்வளவு இதுக்கு இது பண்ணிட்டு இருந்தீங்க? அதுதானே அவர் சொன்னாரு. அந்த இலக்கோட அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நிபந்தனையற்று எந்த விதமான சிக்கலும் இல்லைன்னு செய்யறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனா அதுக்கு அவர் செவிசாய்க்கவே இல்லைங்கிற போது அவங்க கோல் போஸ்டை மாட்டிட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை நாங்க தோற்கடிக்கணுங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. கரெக்ட் சார். ஒன்னு சொல்றேன் சார், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த இயக்கம் யாருக்கும் ஒதுக்க வேண்டும் அல்லது இவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பவர்கள் 3 பேர். ஆனால் இவர்கள் 3 பேரை மட்டும்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கிறாரே ஒழிய தென்பகுதி மக்களை அல்ல. அப்படி ஒருவேளை அவர் எதிர்ப்பதாக இருந்தால் அது மக்களால் புறக்கணிக்கப்படும் அப்படின்றதும் தெரியும். இல்ல, அதான சார் சொன்னாரு, தனித்தனியா பார்க்காதீங்க, அது ஒத்த ஓட்டு கிடையாது. நான் இல்லைங்கள, மொத்தமே 4 பேர் தான் சந்திச்சிருக்காங்க, 4 ஓட்டாது. சரி பார்க்கணுமா? நான் இல்லைங்கள சார். இவர்கள் அத்தனை பேரும் இந்த திரு அமித்ஷா அவர்கள் எடுத்த முடிவுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் தலைமைதான் முடிவெடுக்கும் என்ற முடிவெடுத்ததுக்கு பிறகுதான் ஆகா நமக்கு முன்னிமேலுக்கு வாழ்வே இல்லப்பா என்று சொல்லித்தான் நீங்க அங்க போய் தான் ஒன்று சேருமா அல்லது சொல்லிட்டு சேர்ந்தீங்களா, சொல்லாம சேர்ந்தீங்களா? இல்லையே, வேறு வழி இல்லைன்னு இல்லையே. அவதான் விஜய் தலைமையில ஒரு தினகரன் சொல்லிட்டாரு. கரெக்ட் சார். வேறு வழியே இல்லை. வேறு வழியே இல்லை என்றால் அமமுகவின் கட்சியில் நீங்கள் அவர் தலைமையில தான் நீங்க போய் சந்திச்சீங்க. இல்ல சார், வேற வழியே இல்லைன்னு ஏன் நீ முடிவுக்கு வந்தீங்கன்ற திமுக ஒரு சாய்ஸ் இருக்கு, தாவேகா ஒரு சாய்ஸ் இருக்கு, சீமான் ஒரு சாய்ஸ் இருக்கு. சார் நீங்க சார் இவங்க எதிரியாக பார்ப்பது திரு எடப்பாடி பழனிசாமியை அல்ல, அதிமுகவை நாம் கைப்பற்றியாக வேண்டும். நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு வந்துட்டாரே, அவர் ஆளுமை மிக்க வழி போயிட்டே இருக்கிறாரே,
என்று நினைக்கிறார். அப்புறம் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவாங்க? நான் இப்படி கேட்கிறேன். நீங்க அதிமுகவை வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வரணும், அதிமுகவை மீட்கணும்னு எப்படி நினைப்பாங்க? அவங்களுக்கு ஒருத்தர் தானே சார் பிரச்சனை. அப்படி மீட்கணும்னு நினைக்கிறவங்க அதிமுக மேல போட்ட சார் என்ன சார் கேள்வி மேல கேள்வி கேட்டு ஓடுறீங்க சார். இருங்க சார், என்ன சொல்ல விடுங்க சார். அப்படி என்றால் இவர்கள் அதிமுக மீதும் எதிர்க்கட்சி தலைவர் மீதும் போட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்றுட்டாங்களா? என்ன சார் பொருள்? இப்ப கூட மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏன் இப்பொழுது போகிறார் என்றால், இன்னும் 3-4 மாசத்துல தேர்தல், இந்த சட்டமன்ற உறுப்பினரை வச்சு நம்மளை நீக்குவாங்க, நீக்குனாலும் என்ன செய்யறது, ஒண்ணு இல்லை, இப்பயாவது நம்ம அங்க போவோம் என்று நினைக்கிறாரா என்று தெரியவில்லை. சார் துரைக்கண்ணா சார் குறுக்கிட்டீங்களே. இல்ல அதாவது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிறதான் பிரதான நோக்கம். இதற்கு எதிரான நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பிடிவாதமாக என்ன சொன்னாலும் கேட்காம பிடிவாதமாக கட்சியை மீண்டும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லுகிறாரே என்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நீங்க இந்த கட்சியை அந்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கட்சியையும் ஆட்சியும் திருமதி வி.கே. சசிகலா தான் நடத்தணும் அப்படின்னு போய் காலில் விழுந்தாங்க. அந்த நிலைப்பாட்டை ஏன் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு? சிறையில் 4 ஆண்டு இருந்த சசிகலா அவர்கள் இந்த கட்சிக்கு எதிராக துரோகம் செய்தவரா, துரோகின்னு பட்டம். ஓ பன்னீர்செல்வம், திரு எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று கட்சியை வழிநடத்துவோம் என்று சொன்ன பொழுது அவரை புறந்தள்ளிவிட்டு தனக்கு இருந்த பணபலம் அதிகார பலத்தை வைத்து கட்சியை கைப்பற்றுகிறார். எந்த இடத்துல பிரிவு வருது? ஒரே ஒரு எம்பி தர்மர். தென் மாவட்டங்கள்ல கட்சி பெரிய தோல்வியை சந்திச்சிருச்சு. ஒரே ஒரு எம்பி மட்டும் ஒருங்கிணைப்பாளருக்கு கொடுங்க. நீங்க 2 பேர் போட்டாங்க, சி.வி. சண்முகம், ஜெயக்குமார். சி.வி. சண்முகத்துக்கு கொடுத்துட்டார். டி. ஜெயக்குமாருக்கு பதிலாக ஒரே ஒரு தென் மாவட்டத்தில் கொடுத்தா அவங்கள நாம சமாதானப்படுத்தலான்னாரு. இதுக்காக ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு வெளிப்படையான கேள்வி சொல்லுங்கய்யா. அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகட்டும், எங்களுக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்வதற்கு தயாரா? ஒரே ஒரு கண்டிஷன் அப்ளை என்ன கேட்கிறாருன்னா, போட்ட எல்லா வழக்கையும் வாபஸ் வரணும். அதாவது முடிஞ்சிருமா? பிரச்சனை முடிஞ்சிருமா? இதுக்கே 4.5 வருஷம் ஆச்சு. அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்து 3.5 வருஷம் ஆகும். இல்ல நீங்க அந்த 6 பேர் சந்திச்சு பேசினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த 6 பேர் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீங்களே பொதுச்செயலாளராக இருங்கள், முதலமைச்சர் வேட்பாளரையும் உங்களே அறிவிக்கலாம். இல்ல அந்த 6 பேர்ல ஓபிஎஸ் இருந்தாரா? 6 பேர் இவங்க இருந்தாங்க. அது இல்ல ஓபிஎஸ் இருந்தாரா? அதான் சொல்றேன். இல்ல ஓபிஎஸ் இருந்தாரா? ஓபிஎஸ் இல்ல, ஓபிஎஸ் டிடிவி இருந்தாரா? அவர்தான் நிபந்தனை இல்லாம வராரு. ஓபிஎஸ் இருந்தாரா? இல்ல. டிடிவி இருந்தாரா? டிடிவி இல்ல. அவர் அமமுகன்னு தனி கட்சி. இல்ல சசிகலா இருந்தாங்களா? இல்ல ஒரு நிமிஷம். ஓபிஎஸ் இருந்தாரா அந்த 6 பேர்ல? இல்ல. சசிகலா இல்ல. டிடிவி இல்ல. அந்த 6 3 சேர்த்து 9ஆவே வச்சுக்குவோம். இல்ல அதுல 6 பேர்ல செங்கோட்டையன் இருந்ததுனால இது சேர்த்துக்குவோம் 3 பேரையும். 9 பேரும் சேர்ந்து அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்ங்கிறத மனதார நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருவாங்களா? எடப்பாடி வாபஸ் வாங்கிறோம் சொல்லிடுவாங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. எனவே ஒரு கூட்டு தலைமை தான் இதை வெற்றி பாதை. நீங்க என்ன வெற்றியை சந்திச்சீங்க அதையும் சொல்லுங்க சார். அவர் தோல்வியை சந்திக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன வெற்றியை சந்திச்சீங்க? இல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு கூட்டு தலைமைன்னு வந்து ஒரு கூட்டு தலைமை தான் நீங்க எடுத்துக்கணும். அதுக்காக தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். இதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் என்கிற நம்பிக்கை இவர்களுக்கு வெளிப்படையா கூட்டு தலைமை. நிச்சயமா கூட்டு தலைமை. அதுதான் ரெட்டை தலைமை கூட இல்ல, கூட்டு தலைமை. சரி சார் பேசுவோம் சார். பேச வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அது கூட்டு தலைமைங்கிறது. சொல்லுங்க சார். இடைவேளைக்கு போறோம். இல்ல கூட்டு தலைமை எல்லாம் இல்ல. அதாவது எந்த காலத்திலையும் அதிமுக கட்சியில சசிகலாவினுடைய தலைமையை அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். சசிகலா குடும்பத்தை சார்ந்த யாருடைய தலைமையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா 30 ஆண்டு காலம் அதிமுக தொண்டர்கள் அந்த துன்பத்தை அனுபவித்திருக்கிறாங்க. அடுத்து ஓபிஎஸும் செங்கோட்டையனும் அவங்க லீடர்ஷிப் மெட்டீரியல் அல்ல. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சரவையில் 2ஆம் இடம் 5ஆம் இடம்னு அவர்கள் அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர்கள். தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி, அவர் கூட்டணிக்கு தான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு ஒழிய அந்த கட்சியை கலைச்சிட்டு அவரை அதிமுக சேர்த்துக்க சொல்லி இல்ல. ஆமாம், அதிமுகவை மீட்கணும் இருக்காரு. இல்ல இல்ல, அது அவர் ஆரம்ப காலத்துல கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது அந்த நோக்கம் இருந்திருக்கலாம். இப்ப அவர் கூட்டணியில தான் சேர்த்துக்கணும். சசிகலா அவர்களும் கூட கட்சியில தனக்கு ஒரு கௌரவமான ஒரு பதவி, அது மட்டும்தான் அவர் எதிர்பார்த்தாரே ஒழிய தலைமை பொறுப்பு அல்ல.
திரு துரைக்கண்ணா எப்படி சொல்றாருன்னு தெரியல. சரி. யாரு கூட்டு தலைமையினெல்லாம் சொல்லல. ஓ பன்னீர்செல்வமே வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார், எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இணைவதற்கு தயார்னு. அவரோடு இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் காலில் விழுந்து நான் கெஞ்சி கதறி கேட்கிறேன், இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு தயவு செஞ்சு கட்சியை இணைச்சிருங்க என்று வந்து சொன்னார். ஓகே, இல்ல சார், நம்ம கரெக்ட் சார், நம்ம இடைவெளிக்கு போனோம். ஒரே ஒரு கேள்விதான் சார். அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்க ஏத்துக்கிறோம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி இது ஏத்து அறிவிக்க சொல்லுங்க சார். 30 நாள்ல நான் இணைச்சு காட்டுறேன் சார். பேசுவோம் சார். எடப்பாடி பழனிசாமி இதை அறிவிக்க சொல்லுங்க. இடைவேளைக்கு முட்டுக்கட்டை எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநலவாதி இந்த இயக்கம் ஆட்சிக்கு வராவிட்டாலும் தலைமை பொறுப்பு எல்லாரும் பொதுநலவாதி, சுதந்திர போராட்ட தியாகிகள். ஐயா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள். என்ன அறிவிக்கணும்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்ன அறிவிக்கணும் எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமி அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், சரி, அவர்தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கூட்டு தலைமை எல்லாம் இல்ல, இதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வந்து இணையுங்கள் என்று அவரை வந்து அறிவிக்க சொல்ல. பேசுவோம் சார், இடைவேளைக்கான நேரம் கரெக்டா நிறுத்தி இருக்காங்க. பேசுவோம். திரு அக்னீஸ்வரன், நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர், நான் தான் முதல்வர் வேட்பாளர், இதை ஏற்றுக்கொண்டு எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காம ஒருங்கிணைப்புக்கு தயாராகிறவங்க வரலாம் அப்படின்னு அறிவிப்பாரா திரு எடப்பாடி பழனிசாமின்னு கேட்கிறார் திரு கேசிபி. திரு துரைகரனா பேசும்போது கூட்டு தலைமை தான் இதற்கு தீர்வு அப்படின்னு. எது சாத்தியம் ரெண்டுல? முதல்ல நம்ம துரைக்கண்ணா சார் கேட்ட கேள்வி போய் சொல்றேன். ரெட்டை தலைமையா இருந்ததை ஒற்றை தலைமை ஆக்குறதுக்கே நம்ம 4.5 வருஷம் போராடிட்டோம். 2, அதனால ஒற்றை தலைமை தான் இனிமேலுக்கு, அதுல மாற்றம் இல்லை. அண்ணன் கேட்ட கேள்வி என்ன சார் கேட்டீங்க? நான் வந்து அறிவிப்பாரா, அவர் அறிவிப்பாரா, எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர்ஷிப், வெற்றியோ தோல்வியோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர், நான் தான் முதல்வர் வேட்பாளர், இதை எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காம ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வரலாம். அது எல்லோருக்கும் ஓப்பன் கால். அது இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த வழக்குகளா இருக்கட்டும், கட்சியை ஒருங்கிணைச்சதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதிக பங்களிப்பை செஞ்சது எதிர்கட்சி தலைவர் தானே. அவர் தான் இந்த முடிவை எடுக்க வேண்டும். அதனால இப்ப ஒருவேளை திரு டிடிவி தினகரன் அவரை தான் எடுக்க சொல்றாரு அவரு. சரி சார், அப்படின்னா அமமுகவை கலைச்சிட்டு அல்லது வேற முடிவை எடுத்துட்டு, இல்ல இந்த முடிவுக்கு அவர்கள் சரியா என்பதை கட்சியில் இவங்கெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் செல்வாக்கும் புகழும் பெற்றவர்கள், சாமானிய தொண்டை நினைவு நினைக்கிறாங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சியை அகற்றணும் என்று நினைக்கிறார்கள். அந்த ஒற்றை நோக்கத்துல தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க, தெளிவா கிளாரிஃபை பண்ணுங்க. திமுக ஆட்சியை அகற்றணும் அது இலக்கா? திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக பொறுப்புக்கு வரணும் அது இலக்கா? திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக பொறுப்புக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும் அது இலக்கா? மூணுமே ஒண்ணுதான் சார். ஒண்ணு இல்ல. திமுக ஆட்சி ஒண்ணு இல்ல, அதனாலதான் நான் வேற கேக்குறேன். அதுதான் மூணுமே வேற பிரியாரிட்டியை சார்ந்தது. எது கேளுங்க சார், ஒவ்வொன்னு கேளுங்க சார். முதல் கேள்வி, திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், அதுதான் முன்னுரிமை அப்படின்னா வேற, அது வேற. அதுதான் திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும் அது ரெண்டாவது இது. ஆமா, அதிமுக ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும், திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆகணும், இது வேற சார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் சார் இத்தனை முடிவும் எடுப்பாரு. நம்ம வெளியில இருந்து கல்லெறிஞ்சதுனால மாளிகை வந்து உடஞ்சு போயிடாது. அந்த கட்சி நிறுவனம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இவ்வளவு இருக்கு சார். இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் உங்களுக்கு வந்திருக்காங்களா, ஆனா மனக்குமுறல்கள் இவங்கள்ட்ட இருக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா, நாங்கள் நினைத்தால் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவைகள் எல்லாம் உண்மையா இல்லையா என்பதை தேர்தலில் தெரிய போகிறது. இதானே நடக்க போகுது. இல்ல சார், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணும்னா தான் அந்த ஒருங்கிணைப்பு சாத்தியம்ன்றாங்க. திரு வரேன், ஒரே அவர் கை தூக்குனாரு திரு ஓபிஎஸ் அவர்கள். மக்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியவே மீண்டும் கொண்டு வருவார்கள் சொல்றாங்கல்ல, அந்த மனநிலையில எதை காட்டுகிறது? மக்கள் நினைக்கிறாங்க ஒரு கால் சேத்துல ஒரு கால். அப்படி இருக்கிற போது அதிமுகவுல நாங்க தான் வருவோம்ன்ற எப்படி நீங்க முடிவெடுக்க முடியும்னு கேக்குறேன். சரி, அது கடைசி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொன்ன வார்த்தைன்னு அவர் சொல்லிட்டாரு. திமுக பக்கமும் நாங்க இருப்போம், அதிமுக எங்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது அதிமுகவின் தலைவர்கள் அப்படி பேசிருக்காங்களா? நீங்க அப்படி பேசலாமா? ஒண்ணு கிளாரிஃபை பண்ணுங்க. திமுக பக்கம் அவங்க நகர்ந்தாங்களா, நகர்த்தப்பட்டார்களா? திமுக பக்கம் திரு ஓபிஎஸ் நகர்ந்தாரா, நகர்த்தப்பட்டாரா? திரு டிடிவி தினகரன் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லன்ற இடத்துக்கு அவரா நகர்ந்தாரா, அவர் நகர்த்தப்பட்டாரா? அதைத்தான் திரு கேசிபி முதல் ரவுண்ட்ல சொன்னாரு.
ஒருங்கிணைப்புக்கு சாத்தியமே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு இவங்க அதான் சொல்றேன், ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் இங்க தோல்வி வரும். தோல்வி வென்றா யார் ஆட்சிக்கு வருவாங்க? இந்த அதிமுகவை தோற்கணும்ன்றத உங்க கொள்கையா இருக்குது, இல்ல கட்சியை கைப்பற்றணும்ன்றத உங்க கொள்கையா இருக்கு. அதுக்கு உண்டான வேலை என்ன செஞ்சீங்கன்னு தான் இங்க கேள்வி சார். எந்த வேலையும் செய்ய மாட்டோம், வழக்குகளையும் நாங்க சந்திப்போம், கட்சியை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னா இது உலகத்தில் ஜனநாயகம் ஏத்துக்கிறோமா? யாரா இருக்கட்டும். ஓகே சொல்லுங்க. நகர்த்தப்பட்டாலும் கூட அவங்க திமுக பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 2 முகாம் இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, விஜய் இருக்காங்க. அதனால இவங்களை நகர்த்தப்பட்டனால திமுக தான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2வது நீங்க கூட்டு தலைமை சொன்னீங்க, கூட்டு தலைமை 2 இரட்டை தலைமை இருந்ததுனால தான் அண்ணா திமுக பெரிய அந்த கடந்த 2021 பெரிய படுதோல்வி அடைந்தது. பின்னாடி பெரிய காரணம் இரட்டை தலைமை தான். நீங்க இந்த கூட்டு தலைமைனா நிச்சயமாக அண்ணா திமுக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒற்றை தலைமை ஒரு முகம் தான் வேணும். நீங்க இரட்டை தலைமை இருந்தாலே டெல்லியில இருந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருந்தது, கூட்டு தலைமைக்கு எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். நீங்க அது 2வது இன்னும் என்ன சொல்றீங்க, அவங்கள வந்தா எடப்பாடி ஏற்றுக்கொள்வார்னா 4 வரும் ஒன்றல்ல. நீங்க ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் கூட எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா தினகரனும் செங்கோட்டையன் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தினகரனுக்கு எடப்பாடி மீதான கசப்பு ஏப்ரல் மாதத்துல இருந்து ஆரம்பிக்கல. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, எனக்கு ஆரம்பத்துல இருந்து எடப்பாடி எதிர்ப்பதுதான் நோக்கம், அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாரு. அவரு 2018 தான் ஆரம்பிச்சது அந்த அந்த கசப்புங்கிறது கண்டினியூஸா இருக்குது. அது எப்படி அதெல்லாம் மறந்து தேர்தலுக்காக ஒன்று செய்வாரா? நிச்சயமாக 4 பேர் ஒன்றல்ல, 4 பேர் ஒன்றாக ஒரே காரில் கூட பயணிக்க முடியாது. அப்படி பயணித்தாங்கன்னா அது ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான், மற்றபடி வேற எந்த இதுவும் கிடையாது. அவங்கள ஒருமித்த உணர்வு வர்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இது நடந்தால்தான் அடுத்த கட்டமே. நீங்க சொன்னீங்க, நிறைய ஸ்டெப் சொன்னீங்க. முதல்ல திமுக எதிர்ப்பு உறுதியா இருக்கலாம். இப்ப எடப்பாடி அவர்கள் விஜயை ஏன் விஜயை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்? என்னன்னா அவர் அன்டஸ்டாவே இளைஞர் வாக்கு. ஆனா அவர் என்ன காரணம்னா விஜய் திமுக எதிர்ப்பு உறுதியாக இருக்கிறார். அதுதான் எடப்பாடிக்கு வேணும். இவங்க திமுக எதிர்ப்புல உறுதியாக இல்லை. அப்ப இவங்களோட அவருக்கு அதிக பிரெஃபரன்ஸ் விஜய்க்கு தான். விஜய் உன்ன என்ன முடிவு? திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றலானா திரு எடப்பாடி பழனிசாமி எல்லா சமரசத்துக்கும் ஒத்துக்கலாம். திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றி அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னாவே இவங்க சொல்ற ஒருங்கிணைப்பு இல்ல வேற ஸ்டெப் 2 தான். முதல்ல திமுக எதிர்ப்பு உறுதியாக இருந்து இல்ல, ஆனா இவங்களுடைய இலக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், அதிமுக வரணும், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகணுங்கிற போது எல்லா சக்தியும் ஒண்ணு சேர வேண்டிய தேவை. அதுதான் எடப்பாடியோட ரெக்குயர்மெண்ட் திமுக எதிர்ப்பு. அதை இவர்கள் சமீப காலம் முன்வைக்கவே இல்லையா? இவங்க மெல்ல மெல்ல திமுக ஆதரவு நிலையை நோக்கி போறாங்க. அப்ப இவங்களால இந்த அஜெண்டாக்குள்ள வரவே முடியாது. ஓகே, அவரை பார்த்து கேட்கிற கேள்வி இவங்க 3 பேத்தையும் கேளுங்க சார். நீங்க என்ன முடிவோடு உள்ளே வருகிறீர்கள்? திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தாதனால இவங்க 3 பேரும் ஏடிஎம்கேக்குள்ள வந்தாலும் பலன் இல்ல, அவங்களால லாபம் இல்லைன்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்படி இல்ல, கட்சி இன்றைக்கு பலகீனப்பட்டிருக்கிறது என்று தொண்டர்களும் பொதுமக்களும் உணர்றாங்க. அடுத்து இந்த 8 வருஷ காலம் 2016 ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க. இன்னைக்கு 26 எலெக்ஷன் வருது. 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் ஆக போகுது. இந்த 8 வருஷ காலத்துல ஒரு அன்டச்சபிள் அன்கொஷனபிள் லீடரா எடப்பாடி பழனிசாமி தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. அப்படி ஒருவேளை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் போய் சரண்டர் ஆயிருப்பாங்க. ஐயா சாமி எப்படி என்ன நீ ஏத்துக்க என்று எல்லாரும் போய் சரண்டர் ஆயிருப்பாங்க. அந்த ஸ்டேச்சரை எப்படி ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு தன்னை ஒரு டால் லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்னாச்சு, எல்லாரும் போய் சரண்டர் ஆனாங்க. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு டால் லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. இப்ப நீங்க 2-3 லெவல் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். ஓபிஎஸ் மற்றவங்க இருக்கிறது செகண்ட் லெவல். திமுக அகற்றப்படணும், ஆனா திமுக ஆட்சிக்கு வரும், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது என்ன, கூட அவர் முதலமைச்சராக வரும், தேர்ட் லெவல் வரணும். இந்த 2க்கு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. உனக்கு என்ன வேணும், எந்த மினிஸ்டர் போஸ்ட் உனக்கு வேணும், ரைட், உனக்கு 2ஆம் இடம், உனக்கு 5ஆம் இடம், இப்படித்தானே முதல்ல இருந்த, இப்ப அதை வச்சுக்கோ, பேசாம இரு என்று அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு பாதுகாப்பு அஷூரன்ஸை கொடுத்தாலே அவர்கள் இணைஞ்சிருவாங்க. நீங்க இன்னொன்னு சொல்றாங்க, இவங்க திமுகவை ஆதரிச்சு பேசிட்டாங்க அப்படின்னா, திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கத்துக்கு காரணமான நாவலர் பவுசா அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போடுங்க. அவங்களை எல்லாம் கொண்டு வச்சு அவர் அந்த பாவுசா தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தாரு. அந்த நெடுஞ்செழியன் தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருந்தாரு. அம்மா காலத்தில், ஜெயலலிதா அம்மா காலத்தில் யார் ஜெயலலிதா அம்மா அவர்களே அரசியலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று முயற்சித்தார்களோ, ஆர் எம் வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன், பி.ஹெச். பாண்டியன், இவர்களை எல்லாம் கொண்டு சேர்த்துனாங்க. அப்ப நீங்க அரசியல் என்பது
இவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு இல்ல. நான் ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த ஓபன் கால் கொடுங்கங்கறனா, சரி. இவர்கள் ஏத்துக்கலாம் ஏத்துக்காம கூட போலாம். நீங்க முதல்ல தொண்டர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில இல்லப்பா ஒரு அவர் ரொம்ப ஃபேரா இருக்காருப்பா, ரொம்ப பெருந்தன்மையா இருக்காருப்பா, கட்சி தலைவருக்கு தகுதியான ஆள். இது வந்து முட்டாள் முட்டாள் என்ன சொல்ல போனா அந்த ஒரு முட்டாள் இது வாக்கியா வரப்புக்கு சண்டை போடுற மாதிரி மம்முட்டி எடுத்துக்கிட்டு குத்துட்டி எடுத்துக்கிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்குதே ஒழிய இடைவேளைக்கு போன அக்னீஸ்வரன் தான் அந்த கேள்வி கேட்கணும். தலைவருக்கு உண்டான அந்த ஸ்டேச்சர் இல்ல. நான் ஒரு 10 வினாடி தான். நான் கூட்டு தலைமை அப்படின்னு சொன்னதுன்னா எல்லோருமே ஆளுமை மிக்க தலைவர்களாக எடப்பாடி, இபிஎஸ், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா இவர்கள் அமர்ந்து பேசி ஒரு கூட்டு தலைமையை உருவாக்கி யார் கையெழுத்து போடுற அதிகாரம் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதையே எடப்பாடியே வெச்சுக்கிட்டு சார். ஓகே ஓகே அத ரூல் அவுட் பண்ணிட்டார் அவர். அது மாதிரி கூட்டு தலைமைக்கு வாய்ப்பே இல்லன்னு பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுறோம். திரு அக்னீஸ்வரன் பெருந்தன்மை மிக்க தலைவராக ஒரு பெர்செப்ஷனை உருவாக்க சொல்றார் திரு எடப்பாடி பழனிசாமி ஓபன் கால் கொடுக்கறதன் மூலமா. அதுதான் தேவைன்றார். பெருந்தன்மை அப்படிங்கிறது வந்து எல்லா பிரச்சனையும் உண்டாக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பண்ணணுமோ பண்ணி விட்டுட்டு அப்போ எல்லாத்துலேயும் தோற்று போனதற்கு பிறகு அல்லது வெற்றி அடையாமல், தோத்துன்னு கூட சொல்ல மாட்டேன், அரசியலில் தோல்வியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெற்றி அடையாமல் போனதற்கு பிறகு நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் தான் உங்களை வளர்த்து விட்டோம், இந்த இயக்கத்தினுடைய வழித்தோன்றல்கள், அதனால் ஒப்படைங்கன்னு சொன்னால் அப்போ இந்த எல்லாமே முடிச்சிட்டிங்களா? அப்படித்தான் கேள்வி. இதை ஒத்துக்குருவாரா இல்லையா என்பதை அதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா இந்த இந்த இலைகள் வந்து உங்களை விட்டு ரொம்ப தூரம் பயணிச்சிருச்சு. ஆனால் நீங்க ஒற்றை நோக்கத்தில் இருக்கீங்க, எங்களிடம் ஒப்படையுங்கள் எங்களிடம் ஒப்படைங்கள்னு சொல்லி. அது எப்படி ஒப்படைக்க முடியும்? இது என்ன வந்து சின்ன விஷயமா? ஒரு செல்போன் காணாம போச்சு திருப்பி எடுத்து கொடுத்து போலீஸ் இது ஒரு இயக்கம், இது ஒரு நிறுவனம். பேசினதுதான் இந்த தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல்னா அவருடைய வியூக கணக்கு தானே ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கிறத விட இவர் வெற்றியடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா இந்த தேர்தல்ல? அதுதானே பல வாதங்கள்ல பேசினாங்க. அதெல்லாம் யோசிக்காமல அவரும் முடிவெடுத்து இந்த இயக்கத்துல இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டே இருப்பார். நான் கேட்கிறேன், அவருக்கு ஏற்பட்ட இந்த இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டார்ல, இதில் நீங்கள் 100ல் 50% நீங்க பங்கேற்றீங்களா? தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்க, பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க, அதிமுகவை தோக்கடிக்கணும்னு சொல்றீங்க. அண்ணா திமுக வந்து ஆட்சிக்கு மீண்டும் பெரும்பான்மையுடன் வரும்னு எடப்பாடி சொல்றாரு. ஆனா திரு ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இந்த கட்சியிலிருந்து வந்தவர் என்ன சொல்றாருன்னா மீண்டும் திமுக தான் வருன்றாரு. உங்களை எப்படி, எதன் அடிப்படையில், உத்தரவாதத்தின் அடிப்படையில் எடப்பாடி உங்கள் பக்கம் கரிசனம் காட்டுவார்? நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுதுன்றார். அவ்வளவுதான். நம்பகத்தன்மைங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பகத்தன்மை தான் கேள்விக்குரிய, மற்றவங்களது இல்ல. அவர் எடப்பாடி பழனிசாமி அதிகமா பயன்படுத்துறது சட்ட போராட்டம், பொதுக்குழு கூட்டும் போதுதான் தெரியலையா நம்பகத்தன்மை? போராட்டம் நடத்தி வெற்றி அடைஞ்சிட்டேன்னு. பாஜக உங்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் 24 மணி நேரத்துல அது அப்படியே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்ல ரிவர்ஸ் ஆகும். இதுதான் சார் உங்களுடைய வேலை. பழனிசாமி மேல இருக்கிறவங்க பாத்துறோம்னு சொன்னது வந்து பாஜக கிடையாது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களை எல்லாம் பாத்துட்டு தான் இருக்காரு. அவர் வெற்றி பெற வைக்கப்பட்டார். நாளைக்கு பேசுவோம். பூச்சாண்டி காட்ட வேணாம். நாளைக்கு பேசுவோம். நன்றி. பாஜகவை காட்டி அதிமுக நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பலவீனம் அதை நேர்பட பேச நிறைவு. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.